செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். மிக முக்கியமான ஒரு திட்டம், மிக முக்கியமான ஒரு விடயம், அனைவரும் கூர்ந்து அவதானிக்கப்பட வேண்டிய விடயம். எல்லோரும் இன்று அசண்டை இனமாக இருந்தோம் என்று சொன்னால் என்ன ஆபத்து நிலைகள் எமக்குள் நுழைந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கு மிகச் சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இப்போது வரைக்கும் கிவுல் ஓயா திட்டம். அது மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில் உருவாக்கப்பட்ட திட்டமானது இன்று அதற்குரிய அனைத்து பூர்வாங்க வேலைகளை நடைமுறைப்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கி இருக்கின்றது. 2345 கோடி ரூபாய் செலவில் மணலாற்றில் 4000க்கு மேற்பட்ட ஒரு சிங்கள குடியேற்றம் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அது நீர்நிலையை அடிப்படையாக கொண்ட திட்டம் என்று அரசு கூறுகின்றது. இது மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட திட்டம் என்றுதான் இப்போது வரைக்கும் தகவல் இருக்கின்றது. மணலாற்றில் தற்போது வெளியோயா என அழைக்கப்படும் பகுதி மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள கிவுல் ஓயா திட்டம் வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் நீர் தேவையை நிறைவு செய்வதற்காக மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளை நுழைகின்ற போது நீர் தேவைகள் அல்லது பாதுகாப்பு, தொல்லியல் என்கின்ற போர்வையில் தான் இந்த தென்னிலங்கை அரசுகள் தன்னுடைய ஆக்கிரமிப்புகளை மேற்கொள்வது வழமை. அந்த வகையில் இவையும் இப்போன்ற பெயர்களோடு நுழைகின்ற ஒரு முக்கியமான விடயம் என்று எம்மவர்கள் அச்சப்படுகின்றார்கள். அது மட்டுமல்லாது இது குறித்து சில விடயங்களை அமைச்சரவை செயற்பாடுகள் தொடர்பில் ஆராய்கின்ற போது பொருளாதார நெருக்கடி காரணமாக 2023 நிறுத்தப்பட்டிருந்த இத்திட்டம் 2026 ஜனவரியில் ஆரம்பிக்கப்படுகிறது. வவுனியா வடக்கு மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் நிலவும் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு, விவசாய பிரச்சனைகள் மற்றும் வறுமையை போக்க இத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 2400 ஹெக்டேயர் புதிய மற்றும் பழைய விவசாய நிலங்களுக்கு நீர்ப்பாசனம் வழங்குவது என்றுதான் கூறப்படுகிறது. தமிழர் பகுதிகளில் இருக்கக்கூடிய குளங்களை முறையாக தூர்வாரி அந்த குளங்கள் முறையாக தூர்வாரப்படுமாக இருந்தால் இந்த திட்டங்கள் எல்லாம் தேவையில்லை. எமக்கு இன்னும் ஒரு இடத்திலிருந்து வருகின்ற நீருக்கு அப்பால் எமது பகுதிகளிலே தாராளமான நீர்கள் இருக்கின்றது, நீரேந்து நிலைகள் இருக்கின்றன. அவற்றை முறையாக பயன்படுத்துவதை அரசாங்கம் விடுத்து இன்னும் ஒரு திட்டத்தினூடாக நுழைவது என்பதுதான் ஒரு அவதானமாக இருக்க வேண்டிய முதற்கட்ட விடயமாக இருக்கின்றது. இத்திட்டமானது 2026 தொடக்கம் 2031 ஆண்டுக்குள் முடிவடைகிறது. இப்போது இருக்கக்கூடிய அரசில் இருக்கக்கூடிய கெட்டித்தனம் என்னவென்று சொன்னால், நாங்கள் செய்யவில்லை, இவை கடந்த அரசாங்கத்தின் திட்டம், அதற்கு முந்தைய அரசாங்கத்தின் திட்டம் என்றுதான் அரசு கூறிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் எல்லா அரசுகளுடைய கொள்கைகளும் ஒன்றாகத்தான் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் மஹிந்த ராஜபக்ச அரசு இதனை நடைமுறைப்படுத்தியது என்றால் இவர்கள் கூறுகிற காரணம், அவர்கள் கூறினார்கள், அவர்களிடம் செய்தார்கள், நாங்கள் அதனை ஒன்றும் செய்ய முடியாது, நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம், ஒன்றுமே செய்ய தேவையில்லை, அவர்கள் செய்ததை செய்தாலே நீங்கள் செய்ததுதான் அர்த்தமாகிவிடும். அதுதான் இயல்பாக இருக்கின்றது. இன்னும் ஒரு முக்கியமான விடயமும் உங்களோடு கலந்துரையாடப்பட வேண்டி இருக்கிறது. வவுனியா வடக்கு தமிழ் மக்களின் பூர்வீக கிராமங்கள், விவசாய குளங்கள் மற்றும் காணிகள் ஆக்கிரமிக்கப்படுவதாக கூறி தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்கள் கடுமையான எதிர்ப்புகளை தொடர்ச்சியாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நல்லாட்சி கால பகுதியில் சில திட்டங்கள் எடுக்கப்பட்டன, மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில் எடுக்கப்பட்டன. இந்த திட்டம் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக முன்மொழியப்பட்ட போது அதன் பின்னர் இந்த திட்டத்துக்கான ஒரு முயற்சி சர்வதேச நாடொன்றின் உதவியோடு முன்னெடுக்கப்பட முற்பட்ட போது அந்த காலப்பகுதியில் இந்த திட்டம் தடுக்கப்பட்டது. அன்றிருந்த அமைச்சர்களோடும் அன்றிருந்த அரசோடும் மிக கடுமையான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு இந்த திட்டத்தை தடுத்த ஒரு முக்கியமான புள்ளியை கூற வேண்டும். தனியொருவராக நின்று இந்த திட்டத்தை அன்று தடுத்து நிறுத்தினார் முன்னாள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மல்நாதன். அவர் தனியொருவராகத்தான் தடுத்தார். அன்று கிட்டத்தட்ட அந்த திட்டம் பொருளாதார நெருக்கடியின் பின்னர் முன்னகர வெளிக்கிட்ட போது அவை தடுத்து நிறுத்தப்பட்டதும் இருக்கின்றது. சில வேளை இதற்கு மாற்று கருத்து அல்லது அவர் இல்லை இவர் என்று கூறுவதற்கும் அவர்கள் தயங்க மாட்டார்கள். குறிப்பாக சொல்ல போனால் இதனுடைய ஆபத்து என்பது மிக பெரும் ஆபத்தாகத்தான் இருக்க போகிறது. தமிழர்களுடைய விவசாய நிலங்கள், தமிழர்களுடைய மிக முக்கியமான இடங்கள், தமிழர்களுடைய அடையாளங்கள் பலவை இந்த திட்டத்தினால் அளிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த திட்டம் தொடர்பில் சில முக்கியமான வரலாற்று ரீதியான விடயங்களை பார்க்கின்ற போது 2011 ஆண்டு காலப்பகுதியில் மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில் இத்திட்டமானது 417 கோடி ரூபாய் செலவில் முன்னெடுக்கப்பட்டது. மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் எல்வலய அபிவிருத்தி என்ற பெயரில் சிங்கள குடியேற்றங்களை ஏற்படுத்தி நிலைநிறுத்தும் இத்திட்டம் அப்போது எதிர்ப்பால் கைவிடப்பட்டது. பின்னர் மஹிந்த ராஜபக்சவின் சகோதரர் கோட்டாபய ராஜபக்சவின் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு தமிழ் மக்களின் எதிர்ப்பாலும்
பொருளாதார நெருக்கடியின் பின்னரும் கைவிடப்பட்டு ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருக்கின்ற போது சற்று இது முன்னெடுக்க முற்பட்ட போது சார்ல்ஸ் நிர்மல்நாயனின் கடும் எதிர்ப்பாலும் கடுமையான அழுத்தத்தாலும் மீண்டும் பின்வாங்கப்பட்டிருந்தது இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இதனோடு இன்னும் ஒரு விடயம், இதற்கு எதிராக தமிழ் தேசிய கட்சிகள் மும்முனையில் களமிறங்கி இதற்கான ஒரு போராட்ட களத்தை ஆரம்பிக்க வேண்டி இருக்கின்றது. தென்னிலங்கை அரசுகள் ஒரு விடயத்தில் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். அது என்ன விடயம் என்று சொன்னால், தமிழ் கட்சிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய குழப்பம், தமிழ் மக்களுக்கிடையிலும் தமிழ் கட்சிகளுக்கும் இடையிலும் இருக்கக்கூடிய இடைவெளித்தன்மைகளை இந்த தென்னிலங்கை அரசுகள் சாதகமாக பயன்படுத்துகிறார்கள். எப்படி இடைவெளித்தன்மை என்று நீங்கள் யோசிக்கலாம். தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அந்த கட்சிகள் ஒற்றுமை இல்லை, கட்சிகளுக்குள் எந்த ஒரு நல்ல விடயங்களை நடப்பதாக இல்லை என்கின்ற கருத்துக்கள் தொடர்ச்சியாக சமூக வலைத்தளங்களிலும் அந்த கட்சிகளின் உறுப்பினர்கள் எதிரும் புதிருமாக கதைப்பதனால் அதனை தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி என்பிபி அரசு மிகவும் பலமாக எடுத்திருக்கின்றது. தமிழ் மக்கள் விரக்தியோடு இருக்கின்ற இந்த காலப்பகுதியில் தமிழ் கட்சிகள் எதை கூறினாலும் அது ஒரு விதண்டாவாதமாக அல்லது அது ஒரு தமிழ் மக்களால் பெரிய அளவில் கொண்டாடப்படுகிற விடயமாக இருக்க வாய்ப்பில்லை என்று கருதுகின்ற தென்னிலங்கை அரசு இந்த காலப்பகுதியில் அதனை சாதகமாக நகர்த்துவதற்கு முற்பட்டிருக்கின்றது. அதனுடைய ஒரு வெற்றியாகத்தான் இதனை பார்க்க வேண்டி இருக்கின்றது. இப்போது இருக்கக்கூடிய சவால் நிலை என்னவென்று சொன்னால், தமிழ் மக்களை அணி திரட்டுவது யார், தமிழ் மக்களை இந்த விடயங்களில் ஒன்று சேர்ப்பது யார் என்கின்ற ஒரு பிரதானமான நிலைப்பாடு எல்லோரிடமும் இருக்கின்றது. சிவில் சமூகங்கள் சோர்வடைந்து வெளியேறிவிட்டன. சிவில் சமூகங்களை இந்த அரசியல் கட்சிகள் பலவீனமான ஒரு தன்மைக்கு தள்ளிவிட்டன. மத தலைவர்களை இந்த அரசியல் தலைவர்கள் பெரிய அளவில் மதிக்காத சூழ்நிலை இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் மக்களினுடைய குறைகளை அல்லது மக்களின் அவலங்களை தாங்களே முன்னின்று பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்று தங்களை தாங்களே தலைவர்களாக அறிவித்த ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இவையெல்லாம் தென்னிலங்கைக்கு மிக பிரதானமான பலமாக மாறி இருக்கின்றது. கடந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னர் அனுப்பப்பட்ட தமிழர் பிரதேசம் தொடர்பான புலனாய்வு அறிக்கையில் அதனுடைய அறிக்கையின் ஒட்டுமொத்த தகவல் என்னவென்று சொன்னால், தமிழ் மக்கள் தமிழ் அரசியல்வாதிகளின் கூற்றுக்களை கவனிக்கின்ற அளவில் இல்லை. அதற்கு பிரதான காரணம் நாம் முன்னர் குறிப்பிட்ட அவர்களிடம் இருக்கக்கூடிய விரக்தி அல்லது அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு நிலை காரணமாக இருக்கின்றது என்கின்ற ஒரு தகவல் அரசு புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்றிருக்கிறது. அதன் பின்னர் உசாரடைந்திருக்கக்கூடிய என்பிபி அரசினுடைய செயற்பாடுகளை பார்த்தீர்கள் என்றால், இப்போது என்பிபி அரசுக்கு எதிராக தமிழ் கட்சிகள் எவை எதிராக கதைத்தாலும் அது பெரிய அளவில் தமிழ் மக்களால் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. என்ன காரணம் என்று சொன்னால், அந்த அளவுக்கு இந்த தமிழ் கட்சிகள் தமிழ் மக்களை விரக்தி அடைய செய்திருக்கின்றன. எனவே இந்த காலப்பகுதியில் தங்களுடைய திட்டங்கள் தீர்மானங்களை முன்னைய அரசுகளின் திட்டங்கள் தீர்மானங்கள் என்று நுழைத்து விடுவதில் அரசு மிக குறியாக இருக்கின்றது, வெற்றி கண்டு கொண்டிருக்கின்றது. இதனை எப்படி தமிழ் தலைமைகள் தமிழ் தலைமைகள் அல்ல, மன்னிக்கவும், அப்படி கூற முடியாது, எப்படி இந்த தமிழ் கட்சிகள் எதிர்கொள்ள போகின்றன என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய பெரும் சவால் நிலையாக இருக்கின்றது. இப்போது இந்த அரசு 3 முக்கியமான துறைகளை வைத்து ஒட்டுமொத்த தமிழர் பிரதேசங்களையும் தனக்கு ஏற்றால் போல் வளைத்துக் கொள்ளுகிறது அல்லது அபகரித்துக் கொள்ளுகிறது அல்லது அபகரிப்பதற்கான திட்டங்களை தீட்டுகின்றது. முதலாவதாக பார்க்க போனால் தொல்லியல் திணைக்களம் என்கின்ற போர்வையில் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழர் நிலங்கள் அத்தனையும் அடையாளப்படுத்தப்படுகின்றன. அடுத்தது வன லாகா அல்லது வன ஜீவராசிகள் திணைக்களம். இவை அனைத்து வன தொடர்பான விடயங்கள், வனப்பகுதியிலே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய முக்கியமான இடங்களை அபகரிப்பதில் மிக முயற்சியோடு செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அடுத்தது கனிம வள ஆராய்ச்சி, ஜிஎஸ்எம்பி, இவர்களும் கூட கனிம வளத்தை காரணமாக வைத்துக் கொண்டு தங்களுடைய நகர்வுகளை மேற்கொள்கிறார். இது எப்படி சாத்தியம் என்று நீங்கள் கேட்கலாம், அல்லது எப்படி அபாண்டமான குற்றச்சாட்டு என்று நீங்கள் ஒரு முறை சிந்திக்கலாம். அனுரகுமார திசாநாயக்கவை பொறுத்தவரையில் அவர் ஒன்றும் அரசியலுக்கு புதியவர் அல்ல. அவர் சந்திரிகா குமாரதுங்கவின் ஆட்சியில் அமைச்சராக இருந்தவர், அவரோடு அரசியல் செய்தவர். அந்த அரசியல் அனுபவம் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியில் மட்டுமல்ல, மஹிந்த ராஜபக்சவை ஜனாதிபதியாக முன்மொழிய வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக இருந்ததோடு மட்டுமல்லாது, மஹிந்த ராஜபக்சவை ஜனாதிபதியாக்கிய முதன்மையான ஐவருள், அதாவது மக்கள் விடுதலை முன்னணியில் ஐவருள் இவரும் ஒருவர். அனுரகுமார் திசாநாயக்க, கேடி லால்காந்த், சோமவன்ச அமரசிங்க, இப்போது இருக்கக்கூடிய செயலாளர் டெல்வின் சில்வா, பிமல் வீரவன்ச, இந்த 5 ஸ்டார் தான் அன்று மஹிந்த ராஜபக்சவை ஜனாதிபதியாக்கியது. எனவே அவர்களுக்கிடையில் இப்போது கருத்து வேறுபாடு இருந்தாலும் கொள்கை ரீதியாக அவர்கள் அனைவரும் ஒருவராகத்தான் இருக்கின்றார்கள். அவ்வாறு பார்க்கின்ற போது தொல்லியல் திணைக்களம் என்பது
புத்த சாசன அமைச்சின் கீழ் வருகிறது. புத்த சாசன அமைச்சார் என்பிபியின் கீழ் இருக்கின்றது. என்பிபியில் இருக்கக்கூடிய புத்த சாசன அமைச்சில் புத்த சிலைகள் நிறுவப்படுகிறது என்றால் அதனை தடுத்து நிறுத்த முடியாது. காரணம், கடந்த ஆட்சியில் இடம்பெற்றது நடக்கிறது, நாங்கள் நிறுவவில்லை. ஓகே, இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதற்கான அங்கீகாரத்தை கிட்டத்தட்ட அரசுதான் புத்த சாசன அமைச்சு வழங்குகிறது. சுற்றுச்சூழல் அமைச்சின் கீழ் தான் வன ஜீவராசிகள் அல்லது வனலாக வருகின்றது மற்றும் கனிம வள பிரிவு வருகின்றது, அதாவது ஜிஎஸ்எம்பி வருகின்றது. இவைகள் எல்லாம் ஒரு அமைச்சோடு தொடர்பட்டது. ஆனால் இந்த அமைச்சுக்கள் யாரிடம் இருக்கின்றது? இந்த அமைச்சு என்பிபியிடம் இருக்கின்றது. இந்த அமைச்சுங்கள் வருகின்ற திணைக்களகங்கள் தான் இந்த கட்டுப்பாடுகளை மேற்கொள்கிறது. அவ்வாறு இந்த கட்டுப்பாடுகள் மேற்கொள்ளப்படுவது என்றால் அமைச்சரவையின் தலைவராக இருக்கக்கூடியவர் யார்? ஜனாதிபதி. ஜனாதிபதியும் அமைச்சரவையும் ஒரு தீர்மானம் எடுத்து இந்த விடயங்களை கட்டுப்படுத்த முடியும் என்றால் கட்டுப்படுத்தலாம். ஆனால் கட்டுப்படுத்த முடியாமல் அமைச்சர்களின் கருத்துக்களை கேட்கிறார்கள் இல்லை என்று வாய் கூசாமல் அமைச்சர்கள் மக்களிடமும் அல்லது மக்கள் பிரதிநிதிகளிடமும் கருத்து தெரிவிப்பது என்பது மிகவும் இங்கு அவதானிக்கப்பட வேண்டி இருக்கின்றது. தொல்லியல் திணைக்களத்தில் குறிப்பாக சொல்ல போனால் கடந்த 3 வருடங்களுக்கு முன்னர் அனுப்பப்பட்ட நிதி ஏன் பயன்படுத்தப்படவில்லை என்று கணக்காய்வு திணைக்களம் கேட்கின்றது. உடனடியாக அந்த நிதியை பயன்படுத்துவதற்காக வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பல இடங்களில் தொல்லியல் பதாதைகள் நிறுவப்படுகிறது. அந்த பதாதைகளில் முதலில் சிங்களம், 2வது ஆங்கிலம், 3வது தமிழ் மொழி வருகின்றது. இலங்கையிலே தமிழும் சிங்களமும் அரச கர்ம மொழி என்று கூறப்படுகிறது. அப்படியாயின் அந்த அரச கர்ம மொழி என்றால் நீங்கள் தொல்லியல் திணைக்களம் பதாதை நிறுவியதே பிழை. அந்த பதாதையிலும் கூட உங்களுடைய வன்மத்தை காட்டியிருக்கிறீர்கள் சிங்களம், ஆங்கிலம், தமிழ் என்று. அப்படியாயின் கணக்காய்வாளர் நாயகம், அதாவது ஆடிட்டிங் ரிப்போர்ட் கேட்கின்ற போது 3 வருடங்களாக நிதி பயன்படுத்தப்படவில்லை என்று உடனடியாக அந்த பதாதைகள் நிறுவப்படுகிறது. இந்த பதாதைகள் நிறுவப்படுகிற போது இதற்கான அனுமதி எப்படி எடுக்க வேண்டும்? அமைச்சின் செயலாளர் அமைச்சரிடம் எடுக்க வேண்டும். அமைச்சின் செயலாளர் அமைச்சரிடம் எடுக்கின்ற போது அதனை தடுப்பதற்கான உரிமை அமைச்சருக்கு இருக்கின்றது. ஆனால் அமைச்சர் அதனை இல்லை, அதிகாரிகள் செய்கிறார்கள் என்கின்ற பதிலை என்பிபி அரசை பொறுத்தவரையில் பௌத்தமயமாக்கலில் மிக சூட்சுமமாக சுனில் கண்டுநெத்தி போன்ற அமைச்சர்கள் கூறுகின்றபடியும் அதிகாரிகளை கட்டுப்படுத்துவதில் தான் நாம் இன்னும் நெருக்கடி நிலையை எதிர்கொண்டிருக்கிறோம் என்று ஆட்சியை பொருட்படுத்தி 2 வருடங்கள் ஆகின்றது. இந்த விடயங்களில் நீங்கள் இவ்வாறு கூறுவது என்பது உண்மையில் ஒரு போலித்தனமாகத்தான் பொதுமக்கள் மத்தியில் தெரிகிறது. அது மட்டுமில்லாது கனிமவள ஆராய்ச்சி நிறுவனம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் குறிப்பாக பல இடங்களில் மண்களை, அதாவது அந்த இடங்களிலே படிந்திருக்கக்கூடிய மண் அகற்றப்பட வேண்டும். அது உண்மையில் முறையான செயற்பாடு தான். ஆனால் அந்த மண் ஏற்றுகின்ற அல்லது மண்ணை அந்த கனிமவள ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஊடாக மண்ணை பெறுகின்றவர்கள் தென்னிலங்கையை சேர்ந்தவர்கள் மாவட்ட அரசாங்க அதிபர் அலுவலகத்திலோ ஏனைய இடத்திலோ எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் அவர்கள் தங்களுக்கு ஏற்றாற்போல் ஏற்றிச் செல்கின்றார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடக்கிறது, முல்லைத்தீவில் நடக்கிறது, வவுனியாவில் நடக்கிறது, மன்னாரில் நடக்கிறது, அம்பாறையில் நடக்கிறது, திருவோணமலையில் நடக்கிறது, யாழ்ப்பாணத்தில் நடக்கிறது. பல இடங்களில் இவை நடந்து கொண்டிருக்கிறது, கிளிநொச்சி உட்பட. அப்படியாயின் இந்த அதிகாரிகளை கட்டுப்படுத்த முடியாத அமைச்சரவை என்றால் இன்று அந்த அமைச்சரவை தான் இந்த பெருமளவான நிதியை வழங்கி இருக்கின்றது. இந்த திட்டத்தை முன்கொண்டு செல்வதற்கு 2026 தொடக்கம் 2031 வரை இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது. முல்லைத்தீவு வவுனியாவை அண்டிய பகுதிகளில் கிவுல் ஓயா திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட மஹிந்த ராஜபக்சேவின் எதிர்பார்ப்பாக இருந்தது 4000 சிங்கள குடியேற்றம். அதற்கு இவர்கள் கூறுகின்ற விடயம் நீரேந்து நிலைகளை உருவாக்குவதென்று புதிய என்பிபி அரசாங்கம் கூறுகிறது. இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. எல்லா விடயமும் முக்கியம்தான், இது மிக உதாரணத்தோடு கூறக்கூடிய ஒரு சான்றாக இருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் வடமுனை பகுதியிலே நெடியகல் மலை என்று ஒன்று இருக்கின்றது. இதனை தொல்லியல் திணைக்களம் அடையாளப்படுத்தி இருக்கிறது. தொல்லியல் திணைக்களத்துக்கு உரிய பகுதி என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியானது பொலனறுவை மாவட்டத்திலிருந்து 16 கிலோமீட்டர் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு உட்பகுதியாக இருக்கின்றது. இது ஒரு எல்லை கிராமமாகவும் இருக்கின்றது குறித்த நெடியகல் மலைப்பகுதி. இந்த மலைப்பகுதியிலே, இது வடமுனை பகுதியிலே, அந்த பகுதியிலே இராணுவத்தினரின் உதவியோடு ஒரு பௌத்த விகாரை நிறுவப்பட்டு கிட்டத்தட்ட அவை முடியும் தருவாயில் இருக்கின்றன. அந்த பகுதியிலே இடம்பெறுது. தொல்லியல் திணைக்களம் என்று அடையாளப்படுத்தப்பட்டு விட்டால் அவை பௌத்த சாசன அமைச்சின் கீழ் இருப்பதனாலும் அவை பௌத்தத்துக்கு உரித்தானது என்கின்ற ஒரு கருத்து பௌத்த சிங்கள மக்களிடம் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இப்போது தொல்லியல் திணைக்களத்துக்கென்று எங்கு பதாதைகள் நிறுவினாலும் பௌத்த சின்னங்களோ வெள்ளரசு மரமோ அல்லது பௌத்தத்தினுடைய அடையாளங்களோ நிறுவுவதற்கு தடையும் இல்லை, கட்டுப்பாடும் இல்லை. ஆனால் ஏனைய தமிழ் மக்கள் தங்களுடைய அடையாளங்களோடு அங்கு சென்றால் அதற்கு பெரும் சவால்களையும், கைதுகள், அல்லது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொல்லியல் திணைக்களத்தின் பதாதைகளை அந்த இடத்திலே நிறுவ விடாத காரணத்தால் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், அங்கிருந்த பொதுமக்கள் என்று கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது வடமுனையில் நெடியகல் மலை பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த இடத்தில் பௌத்த விகாரை நிறுவப்படுகின்றது.
அங்கு இராணுவத்தினரை கைது செய்தார்களா அல்லது அதனை நிறுவிய பொதுமக்களை கைது செய்தார்களா என்றால் இல்லை. ஏனென்றால் தொல்லியல் திணைக்களம் என்பது பௌத்த சாசன அமைச்சின் வருகிறது. பௌத்த சாசன அமைச்சரை பார்த்தீர்கள் என்றால் அவருடைய பதில்களையும் பார்த்தீர்கள் என்றால் ஒரு சந்தேகமான பதிலாகத்தான் இருக்கிறது. முன்னர் குறிப்பிட்ட பௌத்த சாசன அமைச்சு மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சு என்பதின் அமைச்சரவையின் தலைவராக டெல்வின் சில்வா செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்கின்ற சந்தேகம் தான் இருக்கின்றது. இப்போது அனுரகுமார திசாநாயக்க அமைச்சரவையின் தலைவர், ஆனால் முக்கிய அமைச்சுக்களின் ஆலோசனைகள் முடிவுகள் டெல்வின் சில்வாவின் ஊடாக பெறப்படுகிறதா என்கின்ற சந்தேகம் பலத்துக் கொண்டிருக்கின்றது. தமிழர் பகுதிகளில் இடம்பெறுகிற நிலைமைகளை பார்த்தார். உலக நாச்சியார் என்று மட்டக்களப்பை ஆண்டதாக வரலாறு கூறுகின்ற ஒரு அரச வரலாற்று நிகழ்வு ஒன்று இருக்கின்றது. உலக நாச்சியார் குறிப்பாக சொல்ல போனால் கொக்கட்டிச்சோலை, தாந்தாமலை போன்ற பகுதிகளை ஆண்டதாக வரலாறு கூறுகிறது. ஆனால் அதனை நிறுவுவதற்கு அல்லது அது தொடர்பான தகவல்களை திரட்டுவதற்கு ஏன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொல்லியல் திணைக்களம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை? அதே போன்று வடமாகாணத்திலும் பல தமிழ் மன்னர்கள் ஆண்டிருக்கின்றார்கள். அனுராதபுரத்தில் எல்லாள மன்னன் ஆண்டிருக்கின்றார். அனுராதபுரத்தில் எல்லாள மன்னன் ஆண்டதற்கான சான்றுகள் இருக்கின்றன. சங்கிலிய மன்னன் வடமாகாணத்திலே பல காலங்கள் ஆண்டிருக்கிறார். இதே போன்று பலர், அதாவது தமிழ் மன்னர்கள் தமிழர்களின் வரலாறுகளை தொல்லியல் திணைக்களம் ஏன் நிறுவுவதில் பின்னடிக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியில் இடம்பெற்றது, கோத்தபாய ராஜபக்சவின் ஆட்சியில் இடம்பெற்றது, எல்லாம் கடந்த காலத்தில் இடம்பெற்றது. எமக்கு தொடர்பில்லை, அதிகாரிகள் முன்னெடுக்கிறார்கள் என்று அனுர அரசாங்கம் திட்டமிட்ட வகையில் தன்னுடைய செயற்பாடுகளை கூறிக்கொண்டிருக்கின்றது. எல்லோரும் சமூக வலைத்தளங்களில் ஒரு முக்கியமான பதிவை போட்டிருந்தீர்கள். அனுர்குமார் திசாநாயக்க யாழ்ப்பாணம் சென்று வந்த பின்னர் கடுமையான எதிர்ப்புகள், ஆதரவு நிலைப்பாடுகள் சமூக வலைத்தளங்களிலும் அறிவுபூர்வமான நிலைப்பாடுகள் பொதுத்தளத்திலும் எழுந்திருந்தது. அந்த வகையில் யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய மூத்த சட்டத்திறனியாக இருக்கக்கூடிய குமாரவடிவேல் குருபரன் அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தினை கேட்டிருந்தார். ஜனாதிபதியின் யாழ் விஜயம் தொடர்பில் அவருடைய கருத்து எவ்வாறு அமைகிறது என்றால், தையிட்டிய தொடர்பில் எதுவும் பேச மாட்டார். அது மட்டுமல்லாது அரசியல் தீர்வு பற்றி பேச மாட்டார். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம் பற்றி பேச மாட்டார். ஆனால் அவர் இன்று எதனையும் பேசாமல், ஆனால் அவருடைய நடை மட்டும் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றது. கிட்டத்தட்ட சொல்ல போனால் இது தொடர்பில் நேற்றைய தினம் இன்னும் ஒரு விடயமும் கிடைக்கப்பெற்றிருந்தது. தென்னிலங்கையில் இப்போது பௌத்த துறவிகள் மீது கடுமையான நிலைப்பாடுகளை என்பிபி அரசு எடுப்பதாக கூறுகின்ற ஒரு சூழ்நிலையில் அவை தொடர்பில் தென்னிலங்கையில் கடுமையான எதிர்ப்பு நிலைகள் ஏற்படுவதனால் அதனை சமரசப்படுத்துவதற்கு கடந்த கால திட்டங்கள் பலவற்றை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. தென்னிலங்கையில் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்புவதை அவதானித்த அனுரகுமார திசாநாயக்க அதனை சுதாகரித்துக் கொண்டு தமிழ் மக்கள் மத்தியில் எதிர்ப்புகள் வராத வண்ணம் தமிழர் பகுதியில் சென்று நடந்துவிட்டு வந்து கிவுல் லோயா திட்டத்தை உடனடியாகவே நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதாவது தமிழர் பகுதிகளிலேயே தமிழ் மக்களை ஆசுவாசப்படுத்திவிட்டு தமிழர் பகுதிகளிலேயே ஒரு ஆபத்தான திட்டத்தை முன்னகர்த்துவது, இதனை தென்னிலங்கையை ஆசுவாசப்படுத்துவது. ஒட்டுமொத்தத்தில் என்பிபி அரசு என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இப்போதுதான் அவர்களுடைய உண்மையான உருவங்கள் தெரிந்திருக்கின்றன. சிலவேளை இதற்கு பின்னூட்டத்தில் வந்து நீங்கள் அனுரகுமார திசாநாயக்கவை நியமப்படுத்தலாம் அல்லது நியாயப்படுத்துவதற்கு முயற்சி செய்யலாம். இவை ஆதாரத்தோடு கூறப்பட்டிருக்கின்றது. முடிந்தால் இந்த அமைச்சரவை அனுமதியை ரத்து செய்யுங்கள் அல்லது அமைச்சரவை அனுமதிக்கு எதிராக அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்லுங்கள். நகர்ந்து செல்ல முடியாது. அமைச்சரவையின் நாம் கூறிய பகுதிகளை கட்டுப்படுத்துவது அல்லது முன்கொண்டு செல்வது எல்லாம் டெல்வின் சில்வா, வேறு யாரும் இல்லை. எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்பிபி அரசின் ஆபத்தான செயற்பாடுகள் ஆரம்பமாகிவிட்டன. அவர்கள் கடந்த வருடம் முழுமையாக அவதானித்தார்கள். தமிழ் அரசியல் கட்சிகளிடம் இருக்கக்கூடிய பலத்தையும் பலவீனத்தையும் அடையாளமிட்டுக் கொண்டார்கள். சிலருடைய கோமாளி கூத்துகளை அறிந்து கொண்டார்கள். அதன் பின்னர் பார்த்தார்கள், தமிழ் மக்களை கிட்டத்தட்ட உளவியல் ரீதியாக தமிழ் அரசியலில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் களைப்படைய வைத்து விட்டார்கள். இந்த காலப்பகுதியை சாதகமாக பயன்படுத்தி அந்த பகுதிகளுக்குள் நம்முடைய திட்டங்களை முன்னெடுக்கின்ற போது அரசியல் தலைவர்களும் ஒழுங்காக இல்லை. எனவே இவர்கள் செய்தால் என்ன குறை இருக்கிறது என்கின்ற ஒரு மனநிலையை மெல்ல மெல்ல உருவாக்கி விட்டார்கள். அதில் அவர்கள் வெற்றியும் கண்டுவிட்டார்கள். உளவியல் ரீதியாக தமிழ் மக்களை பலவீனம் அடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனுர அரசின் ஆபத்தான திட்டங்கள் 2026 இது மட்டுமல்ல, இன்னும் பல அரங்கேறப் போகின்றன. தொல்லியல் திணைக்களம், அதே போன்று சுற்றுச்சூழல் அமைச்சின் கீழ் அம்பாறை தொடக்கம் யாழ்ப்பாணம் பல திட்டங்கள் வர இருக்கின்றன. இதனை ஒற்றுமையாக ஒரு மனப்பட்டு அனைவரும் ஒன்று சேர்ந்து எதிர்த்தால் பல வெற்றிகளை காணலாம். இதனை தவிர்த்து நான் பெரிது நீ பெரிது என்று தமிழ் மக்களின் தலைமைகள் வாழ முற்படுமாக இருந்தால் அத்தனை பாவ பரிகாரங்களுக்கும் இந்த தமிழ் தலைமைகள் எதிர்காலத்தில் விலை கொடுக்க வேண்டி வரும் என்கின்ற ஒரு தகவலை கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.